வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேரட் கூட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 700 கிராம் பக்கம் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், அரை மூடி அளவுக்கு அதாவது 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. கூட்டுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் 4 எடுத்திருக்கேன். இதுல சிறிதளவு இஞ்சி, சிறிதளவு சீரகம், தாளிக்க தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேரட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேங்க. கேரட்டும் கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது கூட கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு அப்படியே போட்டுக்கோங்க. வறுக்கல நம்ம இதே பாயசத்துக்கெல்லாம் செய்யும்போது வறுப்போம். இது கூட்டுக்கு நான் இந்த பாசிப்பருப்பை வறுக்கல. இதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி போட்டுக்கலாம். இப்ப பாசிப்பருப்பு கேரட் நல்லா கலந்து விட்டாச்சு. இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்ப இது மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிடலாம். இப்ப தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு தேவையான தேங்காய் கலவை அரைச்சு வச்சாச்சுங்க. இப்ப அரை வேக்காடு காய் வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கிற கலவையை சேர்த்திக்கலாம். இப்ப காயும் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்கட்டும். காயிலே தண்ணி இருக்கிறதுனால நான் இதுல தண்ணி சேர்த்துக்கலைங்க. தண்ணி இல்லாத பட்சத்துக்கு கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் இலகன பதத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இருக்கிறதுனால நான் சேர்த்திக்கல. உப்பு பத்தலைன்னா இப்போ சுவை கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கூட்டுக்கு தேவையான தாளிதம் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க 1 ஸ்பூனு. அது கூட கடுகு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. தாளிதம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன். இப்போ சூப்பரா சுவையான கேரட் கூட்டு நம்ம செய்துட்டோங்க. இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட்றதுக்காகட்டுங்க, வெறும் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காகட்டும், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே குழந்தைங்க சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் கேரட் சாப்பிட விருப்பப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு நம்ம செய்து கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும். இதே முறையில் எங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.